இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எதிர்க்கட்சி ஒதுக்கீட்டிற்கான பேச்சுவார்த்தையை மேற்கொள்வது அவ்வளவு கடினம் அல்ல, கூறுகிறார் பிரதமர். முறையான பேச்சுவார்த்தையின் மூலம் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். எனினும் அந்த பேச்சுவார்த்தை அனைத்துலக கட்சிகளுடனும் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இன்று மக்களவை கேள்வி பதில் நேரத்தின் போது பிரதமர் தெரிவித்தார். அது அவ்வளவு கடினமான விஷயம் இல்லை என்றாலும் சில எதிர்மறையான அணுகுமுறைகளை தாம் உணர்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஒரு குறிப்பிட்ட தேதியை நிர்ணயித்து பேச்சுவார்த்தையை மேற்கொள்வது வழக்கமான ஜனநாயக நடைமுறைதான் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சிகளுக்கான ஒதுக்கீடு குறித்து மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் முன்வைத்த கேள்விக்கு பிரதமர் அவ்வாறு பதிலளித்தார். 10 பில்லியன் கடவுச்சொற்கள் பாதுகாப்பாக இல்லை, உடனடியாக மாற்றுமாறு அமெரிக்க சைபர் நிபுணர்கள் எச்சரிக்கை. உடனடியாக தங்கள் கடவு சொற்கள் மாற்றுமாறு பொதுமக்களுக்கு அமெரிக்க சைபர் நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஹேக்கர்கள் அல்லது சட்டவிரோத ஊடுருவல்களை மேற்கொள்ளும் தரப்பினர் பில்லியன் கணக்கான கடவு சொற்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதை அடுத்து அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராக்யூ 2024 என்று அழைக்கப்படும் அந்த மிகப்பெரிய கசிவு ஜூலை 4ஆம் தேதி நிகழ்ந்தது. அது பழைய மற்றும் புதிய தரவு மீறல் நடவடிக்கைகளின் வாயிலாக மேற்கொள்ளப்பட்ட 10 பில்லியன் கடவு சொற்களை உள்ளடக்கியுள்ளது. அந்த கசிவை வெளிப்படுத்திய நிபுணர்கள் அதன் வாயிலாக ஆன்லைன் மற்றும் ஆன்லைன் சேவையில் இல்லாத இணைய கேமராக்கள், தொழில்துறை மென்பொருட்கள் உட்பட கடுமையான பாதுகாப்பு இல்லாத எந்த ஒரு அமைப்பையும் ஹேக்கர்கள் குறிவைத்து எளிதாக ஊடுருவ முடியும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதனால் தரவு மீறல்கள், நிதி மோசடி, அடையாள திருட்டு போன்ற விபரீத அலைகளை தூண்டும் அபாயம் அதிகம் உள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. HRD கார்ப் விவகாரம் மனிதவள அமைச்சர் இருந்து முக்கிய ஆவணங்களை கொண்டு சென்ற MACC விசாரணை குழு. HRD கார்ப் எனப்படும் மனிதவள மேம்பாட்டு கழகத்திற்கு சொந்தமான முக்கிய ஆவணங்களை கைப்பற்றுவதற்காக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் சிறப்பு விசாரணை குழு இன்று புத்ரஜயாவில் உள்ள மனிதவள அமைச்சுக்கு சென்றது. 6 பேர் கொண்ட குழு காலை 11:20 மணி அளவில் கெசுமா கட்டடத்தை வந்தடைந்தது. ஆனால் அவர்கள் சீருடை அணியவில்லை. அவர்கள் வந்திறங்கிய வாகனத்திலும் MACC சின்னம் பதிக்கப்படவில்லை. சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். போகும்போது தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த அம்சங்கள் தொடர்பான HRD கார்ப் ஆவணங்கள் அடங்கிய பைகளை அவர்கள் உடன் கொண்டு சென்றனர். செய்தியாளர்கள் கேட்டதற்கு தங்களின் வேலை இன்னும் முடியவில்லை என்றும் மீண்டும் அங்கு வரவேண்டி இருப்பதாகவும் அவர்கள் கூறினர். HRD கார்ப் விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட வேண்டிய நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக MACC துணை ஆணையர் டாக்டர் ஸ்ரீ அகமது குசாரி யாஹ்யா கடந்த சனிக்கிழமை கூறியிருந்தார். HRD கார்ப்பின் முதலீடுகள், நிதி மற்றும் பயிற்சி மேலாண்மை, சொத்து வாங்குதல் போன்ற விஷயங்கள் தொடர்பில் அச்சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய சமூகத்தை அரசாங்கம் புறக்கணிக்கவில்லை. திரித்து கூறுவோரின் கதைகளை நம்பாதீர், பிரதமர் அன்வார். இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார நிலையை தகுதியை உயர்த்துவதற்கு ஒற்றுமை அரசாங்கம் வழங்கியுள்ள கூடுதலான ஒதுக்கீடுகளை அவர்களை அரசாங்கம் புறக்கணிக்கவில்லை என்பதற்கு ஆதாரம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன் மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவிற்கு அரசாங்கம் 100 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியதோடு தெக்குன் நேஷனல் மற்றும் அமான் இக்தியார் மித்ராவுக்கு அரசாங்கம் மூலம் வழங்கிய இந்திய சமூகத்திற்கான கூடுதல் 50 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். இந்திய சமூகத்திற்கான சமூக நலன் குறித்து அவர்களது பிரதிநிதிகள் என்னிடம் பேசினார். அதற்கு தீர்ப்பதற்கு நான் முயற்சிப்பேன். சிலர் மித்ராவில் பிரச்சனை இருக்கிறது என கோருகின்றனர். ஆனால் அது உண்மையில்லை. மித்ரா மட்டும் 100 மில்லியன் ரிங்கிட் பெற்றுள்ளது. தெக்கூன் திட்டத்தின் கீழ் சிறு இந்திய வர்த்தகர்களுக்காக நாங்கள் மேலும் 50 மில்லியன் ரிங்கிட்டை தெக்கூன் நேஷனலுக்கும் அமானா இக்தியார் மலேசியா மூலம் இந்திய சமூகத்திற்கு வழங்கியுள்ளோம் என்பதோடு இதற்கு முன் அமானா இக்தியார் மூலம் ஏழை கிராமவாசிகளில் அனைவருக்கும் நாங்கள் உதவியுள்ளோம். இப்போது இந்திய சமூகத்திற்காக அமானா இக்தியாருக்கு மேலும் 50 மில்லியன் ரிங்கிட் வழங்கியுள்ளோம் என அன்வார் தெரிவித்தார்.
மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு குழந்தையின் வீக்கமும் கொப்பளமும் ஏற்பட்டதா? விசாரணை தொடங்கியது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற தனது 1 மாத குழந்தையின் கையில் வீக்கத்துடன் கொப்பளித்த நிலையில் காணப்பட்டதாக அதன் தாயார் கூறிக்கொண்டார். கடந்த மாதம் ஏற்பட்ட இந்த சம்பவம் குறித்த தகவல் டெலிகிராம் சமூக வலைதளத்தில் வைரலானது. தனது குழந்தைக்கு நெஞ்சு சளி, இருமல் இருந்ததோடு குழந்தைக்கு வேகமாக மூச்சு வாங்கியதால் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு குழந்தையை கொண்டு சென்றதாக 35 வயதுடைய அப்பெண் சுகாதார அமைச்சுக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் தெரிவித்திருக்கிறார். ஜூன் 9ஆம் தேதி மாலை மணி 4 அளவில் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் மருத்துவர் ரத்தம் எடுப்பதற்காக குழந்தையின் கையில் ஊசி செலுத்தப்பட்டிருந்ததாகவும் அந்த பெண் கூறுகிறார். அன்றைய தினம் இரவு 7:30 மணி அளவில் வார்டில் சேர்க்கப்பட்ட பின்னர் பொருத்தமான ஆக்சிஜன் தேவை என்பதால் இதர வார்டுக்கு மாற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இரவு 10 மணி அளவில் குழந்தைக்கு ட்ரிப் ஏற்றப்பட்டதாகவும் நீண்ட நேரம் அதன் கையில் கட்டு போடப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். 2 மணி நேரத்திற்கு பிறகு பசியால் குழந்தை அழுததை தொடர்ந்து பால் கொடுக்கும்படி தாம் கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் அதன் பிறகு விடியற்காலை 4 மணி வரை குழந்தை அழுது கொண்டே இருந்தது. அதனைத் தொடர்ந்து கையில் போடப்பட்டிருந்த கட்டை அவிழ்த்த போது கை தோள்பட்டை வரை வீங்கிய நிலையில் இருந்ததாகவும் அவர் கூறினார். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக மலாக்கா மாநில சுகாதாரத்துறை அறிக்கையை வெளியிடும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் இங் ஹீ செம் தெரிவித்தார். 2027ஆம் ஆண்டிற்கு பின் புதிய கல்வி பாடத்திட்டம் அறிமுகம். கல்வித்துறை துணை அமைச்சர் தகவல். புதிய கல்வி மேம்பாடு திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் 2027ஆம் ஆண்டுக்கு பிறகு இது அமல்படுத்தப்படும் என இன்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. தேசிய கல்வி முறையின் தகுதியை மேம்படுத்துவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக இது இருப்பதாக கல்வித்துறை துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்தார். தரங்கள் மற்றும் திறன் அடிப்படையாக கொண்டு புதிய பாடத்திட்டத்திற்கான கட்டமைப்பு உருவாக்கப்படும். மாணவர்களிடையே கற்கும் நடவடிக்கையை அது அதிகமாக ஊக்குவிக்கும் என்பதோடு மேலும் அர்த்தமுடைய உண்மையான கற்றல் மற்றும் மதிப்பீட்டு அனுபவத்தையும் உறுதிப்படுத்தும் என மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது வாங்காவோ தெரிவித்தார். 2013ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரைக்குமான மலேசிய கல்வி மேம்பாட்டு திட்டம் தனது 11 ஆண்டு கால அமலாக்கத்தில் ஆக்கப்பூர்வமான முடிவுகளை தந்துள்ளது. தேசிய கல்வி முறை செயல் திட்டத்திற்கான நோக்கம் மற்றும் மேம்பாட்டிற்கான பணிக்குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளதாக வாங்காவோ கூறினார். கிளந்தானில் 12 வயது சிறுமியை கற்பழித்த மாற்றான் தந்தை, சகோதரன் உட்பட 3 மீது குற்றச்சாட்டு. கிளந்தானில் 12 வயது சிறுமியை கற்பழித்ததாக நம்பப்படும் மாற்றான் தந்தை, அவரது மகன் மற்றும் மகனின் நண்பன் ஆகிய 3 எதிராக கோத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 22 வயதிற்கும் 46 வயதிற்கும் இடையிலான அம்மூவரும் தங்களுக்கு எதிரான குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினர். 46 வயதான முதல் குற்றவாளி தனது 12 வயது மாற்றான் மகளை அவரது அனுமதியின்றி பாலியல் பலாத்காரம் செய்ததாக 2 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த மே மாதம் 18ஆம் தேதிக்கும் 22ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் பாச்சோக்கில் உள்ள வீடொன்றில் அவர் குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் பிறம்படிகளும் விதிக்கப்படலாம். இவ்வாண்டு தொடக்கத்தில் அதே வீட்டில் சம்பந்தப்பட்ட சிறுமியை கற்பழித்ததாக அவரது சகோதரனும் நண்பனும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். குற்றம் நிரூபி கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க கடலை துப்புரவு செய்யும் திட்டம் லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசிய கிளப் ஏற்பாட்டில் நடைபெற்றது. கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்போம் எனும் கருப்பொருளில் கடலை சுத்தம் செய்யும் நடவடிக்கையை கடந்த ஞாயிற்றுக்கிழமை லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசிய கிளப் ஏற்பாடு செய்திருந்தது. ஸ்லாங்கூர், பந்திங், பந்தாய் கெலனாய் கடற்கரையில் அந்த துப்புரவு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடலை பாதுகாப்பது மீதான பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் வாயிலாக அடுத்த தலைமுறைக்கு அது பயன்படும் வகையில் உதவி செய்ய முடியும் என்பதையும் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தும் வகையில் அந்த துப்புரவு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆற்றல் கொண்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் 50 பேர் உட்பட சுமார் 70 பேர் பங்கேற்று பயனடைந்தனர். அதோடு தஞ்சோங் செபாட், லாடாங் தும்போக் தமிழ் பள்ளியை சேர்ந்த சுமார் 15 மாணவர்கள், பெற்றோர்கள், ஊராட்சி மன்ற பணியாளர்கள் ஆகியோருடன் சுற்றுவட்டார மக்களும் கலந்து கொண்டு துப்புரவு பணிகளுக்கு ஆதரவு வழங்கினர். கோர்ப்பு மலையில் இருந்து கீழே இறங்கிய பெண் பள்ளத்தில் விழுந்து காயம். பல மணி நேரங்களுக்கு பின் மீட்பு.
கோர்ப்பு மலை உச்சியில் இருந்து இறங்கிய பெண் ஒருவர் 10 மீட்டர் ஆழத்தில் உள்ள பள்ளத்தில் விழுந்ததால் காயமடைந்தார். 35 வயதுடைய அந்த பெண் விழா எலும்பிலில் காயத்திற்கு உள்ளானதாக தகவல் கிடைத்திருப்பதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் நடவடிக்கை பிரிவுக்கான உதவி இயக்குநர் சப்ரோட்சி நூர் அகமது தெரிவித்தார். நேற்று மாலை மணி 3:29 அளவில் இது குறித்த தகவல் கிடைத்தவுடன் தம்போன் தீயணைப்பு நிலையம் மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 12 உறுப்பினர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களுடன் சென்ற சில தொண்டூழியர்களும் மீட்பு நடவடிக்கைக்கான பணிகளில் ஈடுபட்டனர். அந்த மலைப்பகுதி தூரத்தில் இருப்பதோடு சீதோஷ்ண நிலை மற்றும் மலையின் நில அமைப்பு போன்ற அம்சங்களினால் மீட்பு நடவடிக்கைக்கு கால அவகாசம் பிடிக்கும் என சப்ரோட்சி கூறினார். சம்பவம் நடந்த இடத்திற்கு செல்வதற்கு 6 மணி நேரம் பிடிக்கும் என்பதோடு பாதிக்கப்பட்ட பெண்ணை மலை அடிவாரத்திற்கு கீழே இறக்கி கொண்டு வருவதற்கும் நேரம் பிடிக்கும் என அவர் கூறியிருந்தார். ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் என்பதோடு மழையினால் பாதை வழுக்கும் நிலையில் இருப்பதால் இரவு நேரத்தில் அந்த மலைக்கு செல்வதற்கு சவால் நிறைந்ததாக இருப்பதாக அவர் கூறினார். ஜூலை 6ஆம் தேதி இதர 34 பேருடன் அந்த பெண் குனாங் கோர்பு மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சப்ரோட்சி தெரிவித்தார். அனைத்து விமான நிலையங்களிலும் தரையிறங்கும் பகுதிகளில் தீர்வையற்ற கடைகளை மூடுகிறது தாய்லாந்து அரசாங்கம். பாங்காக் ஸ்வர்ணபூமி அனைத்துலக விமான நிலையம் உட்பட அனைத்து 8 பெரிய விமானங்களிலும் தரையிறங்கும் பகுதியில் உள்ள தீர்வையற்ற பொருட்கள் விற்கும் கடைகளை தாய்லாந்து அரசாங்கம் மூடவிருக்கிறது. இதனால் அனைத்துலக பயணிகள் தீர்வையற்ற பொருட்களை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்துலக விமான நிலையங்களில் தரையிறங்கும் பகுதியில் உள்ள அனைத்து தீர்வையற்ற கடைகளையும் மூடுவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த முடிவிற்கு தீர்வையற்ற அனைத்து கடைகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டில் மட்டும் அனைத்துலக பயணிகள் தரையிறங்கும் பகுதியில் உள்ள தீர்வையற்ற வர்த்தக பகுதிகளில் சுமார் 390 மில்லியன் ரிங்கிட் அல்லது 3.02 பில்லியன் பாட் தொகை மதிப்பிலான விற்பனைகள் நடந்துள்ளதாக பாங்காக் போஸ்ட் பத்திரிகை தகவல் வெளியிட்டது. அமெரிக்காவில் புறப்பட்ட சில நொடிகளில் போயிங் விமானத்தின் டயர் கழன்று விழுந்தது. வான் போக்குவரத்து துறையில் மீண்டும் பரபரப்பு. அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நொடிகளில் யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் விமானத்தின் டயர் ஒன்று கழன்று கீழே விழுந்தது. கடந்த சில மாதங்களில் அமெரிக்காவில் விமானத்தை உட்படுத்தி நிகழ்ந்திருக்கும் 2வது சம்பவம் இதுவாகும். உள்நாட்டு நேரப்படி திங்கட்கிழமை காலை மணி 7ற்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட அந்த போயிங் 757-200 ரக விமானத்தின் முக்கிய தரையிறங்கும் கியர் டயர்களில் ஒன்று திடீரென கழன்று விழுந்ததாக யுனைடெட் ஏர்லைன்ஸ் தெரிவித்தது. டென்வரில் உள்ள தனது இலக்கை நோக்கி பயணத்தை தொடர்ந்த அந்த விமானம் சுமார் 3 மணி நேரத்துக்கு பின்னர் பாதுகாப்பாக தரையிறங்கியது. எனினும் அவ்விமானம் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை காட்டிலும் தாமதமாக தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. விமானத்தில் இருந்த 179 பயணிகள் மற்றும் 7 பணியாளர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை. விமானத்திலிருந்து கழன்று விழுந்த டயர் லாஸ் ஏஞ்சல்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட வேளை அது திடீரென ஏன் கழன்றது என்பதை கண்டறிய விசாரணை தொடங்கியுள்ளது. பைடன் பார்க்கின்சன் நோய்க்கான சிகிச்சையை பெற்றாரா இல்லை என்கிறது வெள்ளை மாளிகை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு பார்க்கின்சன் அல்லது நடுக்குவாதம் நோய்க்கான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் தொடங்கி இவ்வாண்டு மார்ச் வரை பார்க்கின்சன் நிபுணத்துவ மருத்துவர் ஒருவர் வெள்ளை மாளிகைக்கு 8 முறை வருகை புரிந்துள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளதை தொடர்ந்து பைடன் அந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளாரா எனும் சந்தேகம் மேலோங்கியுள்ளது. குறிப்பாக கடந்த ஜூன் 27ஆம் தேதி குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்புடனான விவாதத்தின் போது பைடன் பலவீனமாக காணப்பட்டதோடு தடுமாறினார். அதனால் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அமெரிக்க தேர்தலில் போட்டியிடும் அளவிற்கு அவர் ஆரோக்கியமாக இல்லை என ஜனநாயக கட்சியினர் மத்தியிலே சலசலப்புகள் ஏற்பட்டுள்ளன. எனினும் பைடன் ஒருபோதும் பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்படவில்லை. அதற்காக அவர் சிகிச்சையையும் மேற்கொள்ளவில்லை என வெள்ளை மாளிகை பத்திரிகை செயலாளர் கரீன் ஜீன் பியர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஆனால் பார்க்கின்சன் நோய் நிபுணர் எதற்கு வெள்ளை மாளிகைக்கு வருகை புரிந்தார் என்ற விவரத்தை அவர் வெளியிட மறுத்துவிட்டார்.